பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. இது என்னமாய் முடியும்? இதற்கு முடிவே இல்லையா? நிச்சயமா அசிங்கப்பட்டுருவோமா? இதுக்கு வழியே இல்லையா? இதுக்கெல்லாம் யார் தான் பதில் சொல்லுவாங்க? எங்க போறதுனே தெரியல. இதற்கு யார் இதுக்கு பதில் கொடுப்பாங்க? யார் இதுக்கு விடுதலை கொடுப்பாங்க? என் குடும்பத்தை குறித்ததான கஷ்டம், என் பிள்ளைகளை குறித்ததான வேதனைகள், இதுல நான் எப்படி மீண்டு வர போறேன்? என் கடன் பிரச்சனை எப்படி மீண்டு வர போறேன்? இந்த சண்டையில இருந்து எப்படி மீண்டு வர போறேன்? இந்த சமாதானம் இல்லாத காரியத்தை எப்படி மீண்டு வர போறேன்? யார் எனக்கு உதவி செய்வாங்க? யார் எனக்கு தோளுக்கு தோளா இருப்பாங்கன்னு சொல்லும் பொழுது என் ஆண்டவர் சொல்வார், நீ பயப்படுகிறதான நாட்டுல நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. கையை அசைச்சு மேல சொல்லுங்க. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. காலையிலிருந்து நேரங்காலம் பார்க்காம வேலை செய்யறோம், உழைக்கிறோம், வேர்வையை சிந்துறோம், எடுத்துட்டு வர காசை வீட்டுல கொடுக்கிறோம், பத்த மாட்டேங்குது. பத்தல. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த காசுக்கு செலவு இருக்கு. 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் செலவு இருக்கு, 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் செலவு இருக்கு. 1000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் அடுத்த நாள் கேட்டா காசு இல்லைன்னு சொல்றாங்க. என்ன பண்ண? செலவு இருக்கு. 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதற்கான செலவுகள். ஏதாவது சேர்த்து வைக்கலாம், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கலாம், ஏதோ 4 காசு சேர்த்து வைக்கலாம்னா இல்ல. அப்படிப்பட்டதான வருமானம் வர மாதிரி இருக்கு, ஆனா செலவு நம்ம தலைக்கு மேல இருக்கு. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு எல்லாம் ஒரு 9 மணில இருந்து காலையில சாயந்தரம் வரையும் வேர்வை சிந்தி நீ உழைக்கிறிய, உன்னை யாரும் பார்க்கல நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ படுகிற கஷ்டத்தை, உன் அலைச்சல் யாரும் தெரிஞ்சுக்கூட நினைச்சிட்டு இருக்கிறியா? என் ஆண்டவர் சொல்றாரு, உன் அலைச்சல்களை நான் அறிந்து வைத்து இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நீ விடுகிறதான வியர்வைக்கு நான் கணக்கில் வச்சிருக்கிறேன். நிச்சயமாகவே நான் யாரும் உன்னை பார்க்கலன்னு நினைக்காத. இன்னைக்கெல்லாம் ஓடுறோம், தண்ணி குடிக்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, வெயில் பார்க்கறதில்ல, மழை பார்க்கறதில்ல, குடும்பத்திற்காக ஓடுறோம். ஆமென். குடும்பத்திற்காக ஓடுறோம். நமக்குன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்லை, நமக்குன்னு எதை செஞ்சுக்கிறது இல்லை. குடும்பத்துக்காக ஓடுறாங்க, குடும்பத்துக்காக ஓடுறாங்க, உழைக்கிறாங்க. நைட்டு வந்து படுத்தா தூக்கம் வர்றதில்லை, உழைக்கிறோம். ஆனா ஒரு ஆறுதலான வார்த்தை யாராவது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா படுக்கும்போது, ஆண்டவரே இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டம்பா, என்னிடத்துல ஆறுதல் சொல்வதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி பாருங்க. அவர் உங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுப்பார், நல்ல தூக்கத்தை கொடுப்பார். காலை எழும்போது சமாதானத்தை என் தேவன் தருவார். அவரை பிடிச்சு பாருங்க, உங்களோட துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். இன்னும் மனுஷனே பிடிச்சிட்டு இருக்கனால தான் இன்னும் துக்கத்தோடயே இருக்கிறீங்க. மனுஷனை விட்டுட்டு ஆண்டவரை பிடிச்சு பாருங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு சாவு, துக்கம். இயேசு கிறிஸ்து வருகின்ற வரையில் துக்கம் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறி போயிடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி, என்னை அழிக்க நாள்தோறும் நினைத்த எதிரியின் கையில் விழாமல் காத்தி, சத்துக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்தி, சத்துக்கள் முன்பு வைத்து என்னையினாலே அபிஷேகம் செய்து என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியுள்ளவரே,
கணக்கில் வைத்தவரே என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறைவொன்றுமில்லை. எனக்காக யாவையும் செய்து முடிக்க தகப்பன் இருக்க குறைவொன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. நான் நம்பும் மனிதர் நிரந்தரமில்லை. நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றுமில்லை. என் அலைச்சல்களை உற்சாகமா அறிந்தவரே என் கண்ணீரையும் காண்பவரே என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையும் காண்பவரே என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையும் காண்பவரே என் அலைச்சல்களை அறிந்தவரே என் கண்ணீரையும் காண்பவரே என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். சொல்லுங்க உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உள்ளத்தினால் சொல்லுங்க. உம்மை நம்பிடுவேன். ஹல்லேலூயா. என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். ஆமென். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து ஒரு மனத்தோடு கூட நான் பயப்படும் நாட்களில் மகிமை உம்மை நம்பிடுவேன். உன் கண்ணீரை பார்க்கிறவர் உன் வேதனை பார்க்கிறவர் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன். என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை அவர் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. அவர் ஒருபோதும் கைவிடார். ஒருபோதும் நம்மை விட்டு விலகிடார். எல்லா விதமான காரியத்தையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உன் கண்ணீரை உன் அலைச்சல்களை